சீமான் 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 திரும்பும் திசையெல்லாம் சீமான். அரசியல் எடுத்துக்கிட்டா சீமான், ஈவேரா சீமான், பெரியார் சீமான், விஜய் சீமான் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக சீமான் அவர்களுக்கு கடந்த ஒரு வாரத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பப்ளிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவல். எய்தர் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆனால் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இப்படிலாம் பப்ளிசிட்டி கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். இதை யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் கூடுதலாக திமுகவை சார்ந்தவர்கள் சீமானவர்களுக்கு இந்த பப்ளிசிட்டியை கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிசிட்டி சீமானவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பப்ளிசிட்டி தான், பட் இது ரொம்ப கூடுதலாக இருக்கே. இதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா ஈவேரா அவர்கள். ஈவேரா, பெரியார், சீமான், தமிழ், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய திராவிடம், இதுதான் இப்போ பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த ஈவேரா இல்லாட்டி பெரியார் அப்படின்னு சொல்றவருடைய ஒரு அந்த கொள்கையை பரப்பக்கூடிய, கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு 32க்கும் அதிகமான இயக்கங்கள் ஒன்றிணைந்து சீமான் வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. வாங்கப்பா வாங்கப்பா பார்த்துக்கலாம், சோடி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாதாக்கா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பெரிய பந்தலெல்லாம் போட்டு பாட்டு கச்சேரியெல்லாம் நடத்தி தடபுடலாக கல்யாண விருந்து மாதிரி பிரியாணியெல்லாம் சமைச்சு அங்கே சாப்பிட உட்காந்துருக்காங்க. கூடவே என்னடான்னு சொல்லி பார்த்தா கைத்தடி, கட்டக்கம்பு, இல்லை பெரிய உருட்டுக்கட்டை. எதுக்கு உருட்டுக்கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை அது தற்காப்புக்கு தான்ப்பா, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். அதை தாண்டி அவங்க இங்கே வந்தாங்கன்னா பின்ன அவங்க எங்களை அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி நாங்கள் அடிக்கிறதுக்கு தற்காப்பு வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஓரமாக பெரும் சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்ன, சீமான் வர்சஸ் திராவிடம், இல்லை நாம் தமிழர் கட்சி வர்சஸ் திமுக, இந்த பிரச்சனை தான் இங்கே ஹைலைட்டாக ஓடிட்டு இருக்கு. அதை பற்றியான கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இதை பற்றியான காணொலிகள் இங்கே வரும். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். காம்ப்ளெக்ஸ் முன்னாடி என்ன பண்றீங்க திராவிட காந்தி, போலீஸ் பாதுகாப்புடன் அதுவும் அப்படின்னு சொல்ற ஒரு ட்வீட். என்னையா இங்க 33 அமைப்புகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு மேல வந்துருவாங்க. ஏன்னா பல நாட்களாகவே சீமானவர்களுடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிட போகிறோம், வாருங்கள் தோழர்களே அப்படின்னு சொல்லி அண்டால இருந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா பெரிய அளவுல வீடியோலாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ பைட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கே அந்த வீடியோ பைட்ஸ் 4 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னப்பா அண்டானா யார் சொல்றேன்னா, அது அவரே சொல்லியிருக்காருங்க. அவர் வந்து திமுகவினுடைய சொம்பு கிடையாது, அண்டான்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் அண்டான்னு சொல்றோமே தவிர வேற எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி நமக்கு அவர் மேல இல்லை. அந்த அண்டால இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சீமானவர்களுடைய வீடு முற்றுகையிடப்பட வேண்டும், எல்லாரும் இணையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான நபர்கள் வருவாங்கன்னு பார்த்தா ஒரு 100 கணக்கான நபர்கள் வந்தாங்க, கொடி ஏந்தி இருக்காங்க. சீமானவர்களுடைய வீடு ரிலையன்ஸ், அங்கே ஏதோ ட்ரெண்ட்ஸ்லாம் எழுதி இருந்திருக்கு. இல்லை சீமானவர்களுடைய வீட்டுக்கு போகல, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே போலீஸ் அவங்களை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க, பஸ்ஸில் அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு இருக்காங்க. மே 17 இயக்கம், திருமுருகன் காந்தி அவர்கள், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பஸ்ஸில் கூட்டமே இல்லையப்பா, வாங்க வாங்க இன்னும் 4-5 இடம் இருக்குது, ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கூவி அரெஸ்ட் ஆகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டுட்டு போகிற அந்த செய்தி எல்லாமே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணி சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. திருமுருகன் காந்தி அவர்களை போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய அடிவருடியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இப்படி போய் இறங்கி போகணுமா திருமுருகன் காந்தி அவர்களே, திராவிட காந்தி அவர்களே அப்படின்னு சொல்கிற கேள்வியை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், பெரியார் பேர் இயக்கம் இப்படின்னு சொல்ற பல இயக்கங்கள் இருக்குல்ல, அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாதாக்காவை டெபாசிட் இழக்க செய்வோம். கு ராமகிருஷ்ணன் பேட்டி. கு ராமகிருஷ்ணன் பேட்டி என்ன சொல்றாருன்னா, சீமான் அவர்கள் இப்ப பெரியார் அவர்களை பேசிட்டாரு, இனிமே நாங்க அவர் சும்மா விட மாட்டோம், அவர் இந்த அளவுக்கு இறங்கி செய்யறாருல, இதுவரையிலும் யாருமே செய்யாத ஒரு அரசியலை சீமான் அவர்கள் செய்யறாங்க, தமிழ்நாட்டினுடைய பெரும் தலைவர்களை எதிர்த்து யாருமே அரசியல் செஞ்சது கிடையாது, ஆனால் முதல் முறையாக சீமான் அவர்கள் இப்படி ஒரு அரசியலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்ல, அது கூடவே இந்த மாதிரியான அரசியலை பிஜேபி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றுதான் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து விட்டோம், இது எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்ல, இதை நாங்கள் இப்படியே விட மாட்டோம். யார் சொல்றார்? கு ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாரு, இப்படியே நாங்கள் விட மாட்டோம், அவர் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலுக்கு போவார்ல, அங்கே நாங்களும் கால் வைப்போம், அவரை டெபாசிட் வாங்காம தோற்கடிப்பது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சிவாஜி, நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல தானே நீங்கள் வந்தாகணும். பெரியாரை பற்றி இது பேசியதோ இல்லாட்டி தமிழ் தேசியத்தை பற்றி பேசியதோ இங்கே பிரச்சனையே கிடையாது. இப்போ பிரச்சனை என்னன்னா, திராவிடம் அப்படிங்கிற அந்த பிம்பம் உடைக்கப்படுகிறது. எல்லாரும் கேள்வியை கேட்குறாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. பெரியார் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இங்கே இல்லை. பெரியார் தப்பு செஞ்சிருக்காரு, அதே பெரியார் திருந்தி நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம்.
பெரியார் தமிழை தாழ்த்தி பேசியிருக்காரு, ஒரு கட்டத்துக்கு மேல உயர்த்தி பேசியிருக்காரு. பெரியார் திருக்குறளை ஆமா அப்படி சொல்லியிருக்காரு, அடுத்ததா திருக்குறளுக்காக ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. இங்க கிமு கிப்பெல்லாம் நம்ம ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம்ல, பொது வருடத்திற்கு முன் பொது வருடத்திற்கு பின் அப்படிங்கிறதெல்லாம், அதே மாதிரி பெரியாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னும் ஒரு பின்னும் இருக்கு. அதான் முரண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முரணை எல்லாருமே படிச்சுட்டாங்கன்னா பெரியாருடைய பிம்பம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டது தான், அது உண்மையான பிம்பம் கிடையாது அப்படிங்கிறது உணர்ந்து கொள்வார்கள். அதற்கான முயற்சியை தான் நாங்க எடுக்கிறோம், நாம் தமிழர் கட்சி எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இப்ப வரையிலும் சீமானவர்கள் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்ல, இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடன் சேர்ந்த ஒரு நபர் சும்மா வெளுத்து வாங்கியிருக்காரு. அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கணும். நீ உன் மனைவியுடன் கலவி செய்யக்கூடாது என்பதற்கும் நீ மது அருந்தக்கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன். ஒண்ணு, கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும். பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை. பெரியார் இப்படிலாம் பேசியிருக்காரா? இந்த மாதிரிலாம் பேசின பேச்சுக்கள் யாருமே சொன்னதில்லையேப்பா. அவருடைய நல்ல முகத்தை மட்டும் காண்பித்து போலியான பிம்பம் அப்படின்னு சொல்ற அந்த முகத்தை மட்டும் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். உண்மையான முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அந்த பேட்டி நமக்கு தருகிறது. ஏன்னா அந்த பேட்டி சாதாரண பேட்டி கிடையாது. பத்திரிகையாளர்கள் முன்னாடி அவர் உட்கார்ந்து பேசுறாரு. ப்ரூஃப் வேணுமா? இந்தா எங்ககிட்ட இவ்வளவு ப்ரூஃப் இருக்கு, இதனால நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த ப்ரூஃபுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பெரியார் ஆதரவாளர்களிடம் கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இப்போ இங்க நிறைய பேர் கோஷம் போடுறாங்க, நாளைக்கு அங்க ஒரு கலவரம் வெடிக்கும், அதுல ஒரு பஸ்ஸோ இல்லாட்டி ஒரு காரையோ எரிச்சிருவாங்க, இந்த கலவரத்துக்கு பின்னாடி சீமான் தான் இருக்காரு, சீமான் சொன்ன கருத்து தான் இந்த கலவரம் காரணம், எனவே அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எவிடன்ஸை கிரியேட் பண்றதுக்காகத்தான் திராவிட கும்பல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வருகிறது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சு விட்டாரு. ஐயோ, மூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு உண்மையை போட்டு உடைக்க, அடுத்ததா மேல சீமானவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க பெண்ணியம் அப்படின்னு பேசினாலும், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லி பேசினாலும், தமிழ் அப்படிங்கிறத பேசினாலும் பெரியாருடைய முரண்பாடுகள் ஏராளம் இருக்கு. அதை ஏன் நான் விமர்சிக்க கூடாது? நீங்க அவரை தலைவராக கொண்டாடும் போது அதற்கு தகுதியானவர் அவர் இருக்காரா அப்படிங்கிறத ஏன் நாங்க பார்க்க கூடாது? தமிழை தமிழா பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்துக்கு வரார். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களுக்கு பெரிய அளவில் அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னோடனே நாம் தமிழர் கட்சி, தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டுக்கு முட்டு தாங்க, நாங்க திருப்பி முட்ட போறோம் அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி அவர்களுடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்ற சில அமைப்புகள் இருந்தது. அவங்களும் இன்னைக்கு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அப்படி காரசாரமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சீமானவர்கள் வீட்டில் ரொம்ப டென்ஷனா இருப்பாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு வீடியோவை டபார்னி நாம் தமிழர் கட்சி ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வேற எதுவுமே கிடையாது. பாட்டு பாடி ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூங்கிற பாட்டும் இன்னும் வேறு நிறைய பாடல்களும், பிரியாணி கமகம பிரியாணி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன் இவங்க டென்ஷனே இல்லாமல் இருக்காங்க? இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்குள்ள வருது. கேள்விகளோடு மட்டும் நிற்காமல் ஒரு கமெண்ட் என்னையால பார்க்க முடிந்தது. டேய், இப்படி ஒரு மொமெண்ட்டை உருவாக்கி தந்த அப்படின்னு சொல்லி கொளத்தூர் மணி அவர்களை டேக் பண்ணியிருக்காங்க, திருமுருகன் காந்தி அவர்களை டேக் பண்ணியிருக்காங்க, அண்ட் வெங்காய விசுவாசிகள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இப்போ ஸ்டேட்டஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. நீங்களே வந்து வாண்டடா ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டீங்க ஈவேராவினுடைய ஆதரவாளர்களே அப்படிங்கிற அந்த தகவலை இங்கே நாம பார்க்க முடியுது. சீமான் அவர்களுடைய அடுத்த ஒரு கூற்று, 2026க்கு பிறகு திராவிடம் துடைத்து தூர வீசப்படும். இவ்வளவு நாள் திராவிடத்தை எதிர்க்காமல் இருந்த நிறைய தமிழர்கள் இப்போது விழிப்புடன் செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்றீங்க? இப்போ 3வது பெரிய கட்சியா நான் உயர்ந்திருக்கிறேன், 2026ல திராவிடம் துடைத்து எரிந்து வீசப்படும் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். சரிப்பா, இங்க திராவிடத்துக்கும் அந்த பக்கமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் வேற எதையாவது டைவர்ட் பண்றதுக்காக இருக்குமோ விக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கா நம்ம எல்லாரும் ஒரே வேவ் லென்த்ல இருக்கோம் மக்கா. 2 முக்கியமான செய்தி. ஒன்று அப்படிங்கிறது, அந்த காமக்கொடூரன் தம்பி ஞானசேகரன் இருக்காரு பார்த்தீங்களா, அப்பாவு தம்பி ஞானசேகரன், அதுக்கு அப்பாவு அவர்கள் விளக்கம் கொடுத்து விட்டார். நான் சொன்ன தம்பி ஞானசேகரன் வேற, நான் ஓமையாகத்தான் சொன்னேன் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி இது மாற்றி புரியுதல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அப்பாவு அவர்கள் சொன்னாலும், யார் அந்த சார், அது கூடவே யார் அந்த தம்பி அப்படிங்கிற கேள்வியும் இப்போது உருப்பெற ஆரம்பிச்சிருச்சு. தம்பி ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காரு, யார் அந்த சார், விடை கிடைக்காமலே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை, வந்துருவாரு, ஆனாலும் வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா இல்லையா? அடுத்ததா இன்னொரு செய்தி. அப்போ இதை மறைக்கிறதுக்காக ஊடகங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம், ஆளும் கட்சி இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கே, அதாங்க கதிர் ஆனந்த் அவர்கள். கதிர் ஆனந்த் அவர்களுடைய வீடுகளில், அலுவலகத்தில், காலேஜஸ், ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே இடி ரைடுக்கு போனாங்கல்ல.
கடைசியாக இன்னைக்கு காலையில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன். ஏதோ கல்லூரியிலேருந்து ஒரு 13 கோடி ரூபாய், ஆஃப்டர் ஆல் 13 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போனாங்களாம் இடி. இன்னைக்கு கதிரானந்த் அவர்கள் இடி அலுவலகத்துக்கு நேரடியாக வந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியானது. இல்லையே சார், அவர் ஏதோ ஃபாரின்ல இருக்காருன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்து வராதனால கண்டிப்பாக நீங்கள் வரணும், இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி ஏதோ ஒரு சிக்கல் கதிரானந்துக்கு இருந்ததுனால இடி அலுவலகத்துக்கே போயிருக்கார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு ஊடகம் வழியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இடி அப்படிலாம் சொல்லும்போது இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சால் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. போடுற ஒரு டைவர்சனை இங்கே இந்த ரோடு க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, டேக் டைவர்சன். அதே மாதிரி மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் டைவர்சன் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி வர்சஸ் பெரியார், என்ன நடக்கிறது இங்கே? டைவர்சன். ஐயோ டைவர்சன் ஆயிடுச்சு. இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை மறைப்பதற்கும் இந்த டைவர்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. திருப்புறம் குன்றம். இந்த திருப்புறம் குன்றத்தை வைத்து ஒரு பெரிய மத அரசியலை நிகழ்த்தி வருகிறார்கள். இதை நிகழ்த்தி வருவது பிஜேபி கிடையாது. பிஜேபிக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ ஆளும் கட்சியும் இதை என்ன செய்யறாங்கன்னா மத பிரச்சனையாக மாற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி என்னதான் நடந்துச்சு? எம்பி நவாஸ்கனி அவர்கள் அங்கே ஏன் போனாரு? திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை, இதனுடைய வரலாறு தெரிஞ்ச யாராவது இருக்கீங்களாப்பா? இந்த திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய நபர்கள் இது வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டவருக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் இப்படின்னு சொல்ற வைரல் வீடியோவை எல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களா? இல்லை நவாஸ்கனி அவர்கள் என்ன சொன்னார், அதுக்கு பின்னாடி ஒரு பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காமே, அது என்ன சொல்லுது? இந்த கேள்விக்கு எல்லாமே சீக்கிரமாக பதில் கிடைக்கும். ஆனால் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். அப்போ இந்த பதிவில் டைவர்சன்லாம் என்ன நடந்திருக்கு, அந்த டைவர்சனுக்கு யூஸ் பண்ணப்பட்ட டூல் சீமான் அவர்கள், அப்படியே தமிழ் தேசியம், திராவிடம், அது என்ன சொல்லியிருக்கு, எந்த மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் போட்டு உடைச்சிட்டேன். பார்ப்பதும் பகிர்வதும் உங்களுடைய பொறுப்பு. நல்லதை பகிர்வது நம்முடைய பொறுப்பு. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதும் நம்முடைய பொறுப்பு தான். நன்றி, வணக்கம்.